அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டிகள். தற்பொழுது பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தற்போது நடந்து கொண்டிருப்பது 33வது கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகள். பிரான்ஸ் நாடு இதை 3வது முறையாக நடத்துது. 10,714 அத்லெட்ஸ் கிட்டத்தட்ட 206 நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க. இவங்க 32 விதமான விளையாட்டுகளில் இருந்து 329 விளையாட்டு நிகழ்வுகளில் கலந்துக்கிறதுக்கு இருக்காங்க. விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டிகள் ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரையில் நடைபெறுது. சரி, இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் எதை நாம் முற்று கவனிக்க வேண்டியிருக்கு? முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் என்கிற ஒரு விளையாட்டு போட்டி. பெண்கள் மட்டுமே பங்கு கொண்டிருந்த இந்த விளையாட்டு பிரிவில் முதல் முறையாக ஒலிம்பிக் வரலாற்றில் ஆண்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது நடனம் மற்றும் இசையுடன் கூடிய ஸ்விம்மிங். ஆக்ரோபேட்டிக் ஸ்கில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் கலைஞருக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் பயிற்சி அவங்களுக்கு இருக்கணும். இதில் முதல் முறையாக ஆண்கள் கலந்துக்கிறாங்க. டீமாவும் இதை நிகழ்த்துவாங்க. இந்த ஸ்விம்மிங் பொறுத்த வரைக்கும் நடனம், இசை மற்றும் ஸ்விம்மிங் இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு பயிற்சி. இதுக்கு கோரியோகிராஃபி ரொம்ப முக்கியமானது. இந்த கோரியோகிராஃப்டு ஈவெண்ட் ஸ்விம்மிங் ஈவெண்ட்டை முதல் முறையாக ஆண்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் இது அறிமுகப்படுத்தப்படுது. இது நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.